ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் பவர் பை சீரிஸ்ல போன வீடியோல கண்டெய்ன்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங் அண்ட் கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங் எக்ஸாக்ட் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்டெய்ன்ஸ்க்கும் கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங் அண்ட் கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங் எக்ஸாக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டெய்ன்ஸ் இப்போ ஒரு காலம்ல உள்ள ஒரு ஷெல்லோட வேல்யூ, அதாவது டீம் வைஸ் அப்படிங்கிற இந்த காலம்ல இந்த செல்லோட வேல்யூ டீம் ஏ அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்னா, டீம் ஏன்னு கேஸ் சென்சிட்டிவ் இல்லாம எது இப்படி கொடுத்தாலும் அது டீம் ஏன்னு மட்டும் நான் செல்லோட வேல்யூவை ஃபுல்லா கொடுத்துருந்தேன்னா எனக்கு அது இருந்தா ட்ரூனும் இல்லைனாலும் ஃபால்ஸுன்னு கண்டிஷன் நான் எழுதியிருந்தேன்னா அது எனக்கு ஒர்க் ஆகும். சென் அதுல அதாவது ரெண்டு காலமை எப்படி வச்சு நம்ம கண்டிஷன் எழுதுறது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருந்தோம். இப்போ டீம் வைஸ்ல இருக்கிற காலத்துல டீம் ஏனோ, தென் சேல்ஸ் கன்சல்டன்ட் அப்படிங்கிறதுல முருகானந்தம் அப்படிங்கிறது இருந்தா நம்மளுக்கு ட்ரூன்னு வர்ற மாதிரி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இப்போ நான் இங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஆனா கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா, அப்படியே கண்டெய்ன்ஸா அன்லைக், அதாவது கண்டெய்ன்ஸ் இப்போ டீம் ஏ அப்படின்னு இந்த ஃபுல் வேல்யூவும் கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். ஆனா கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங் எப்படின்னா, இப்போ இந்த கஸ்டமர் நேம்ல இந்த தீபன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா அது அங்க ட்ரூன்னு நம்மளுக்கு எடுத்துட்டு வரும். அதுவும் கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது நம்மளுக்கு. நான் எப்படின்னு உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். எந்த ஷீட்ல நம்ம இந்த வேலையை பார்க்க போறோமோ ஸோ அந்த ஷீட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நான் டேட்டா அப்படிங்கிற ஷீட்ல தான் நான் இதை ஒர்க் பண்ண போறேன். ஸோ டேட்டாங்கிற ஷீட்ல ஹோம்ல நியூ மெஷர்ல மெஷர் அப்படிங்கிற அந்த ஃபீல்டோட நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு மாத்திக்கிறேன். கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங், தென் நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். கண்டெய்ன் ஸ்ட்ரிங், ஸோ கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் சூஸ் பண்ணோடனே வித்தின் டெக்ஸ்ட் நான் இப்போ செலக்டட் வேல்யூ கொடுத்துக்கிறேன். செலக்டட் வேல்யூல காலமோட நேம், எந்த காலத்தை வச்சு நான் இப்போ கண்டிஷன் அப்ளை பண்ண போறேன்னா அந்த காலத்தோட நேம். காலம் நேம் டேட்டால கஸ்டமர் நேம், தென் கமா டபுள் கோட்ஸ் தீபன் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட். நீங்க என்ட்ரு கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம், இல்ல கமிட் கொடுக்கறதுனாலும் கமிட் கொடுத்துக்கலாம். கமிட் கொடுத்தாச்சு. ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ நம்மளுக்கு கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் இங்க வந்துருச்சு. நான் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த தீபன் அப்படிங்கிற நேம் மட்டும் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அது பாத்தீங்கன்னா ட்ரூன்னு வந்திருக்கு. தீபன்கிற நேம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு தீபன்கிற நேமுக்கு மட்டும் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ஸோ கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸாக்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸாக்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த தீபன் அப்படிங்கிற நேமை நீங்க கரெக்டா கேஸ் சென்சிட்டிவோட, அதாவது டி கேப்ஸ்ல இருந்தா டி கேப்ஸ்லையும் மிச்சதெல்லாம் ஸ்மால்ஸ்ல இருந்தா ஸ்மால்ஸ்லையும் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸாக்ட் அப்படியே ஒர்க் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு டேட்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுல ஹோம்ல நியூ மெஷர்ல கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸாக்ட், ஃபார்முலா எழுதிக்கிறேன். கண்டெய்ன் ஸ்ட்ரிங் எக்ஸாக்ட் செலக்டட் வேல்யூ, தென் எந்த காலமோட நேமு, நம்மளுக்கு டேட்டால கஸ்டமர் நேமு,
டேட்டால கஸ்டமர் நேம்ல க்ளோஸ் ப்ராக்கெட், முதல்ல நம்ம இது தப்பு பண்ணிட்டோம், க்ளோஸ் ப்ராக்கெட், தென் கமா, டபுள் கோட்ஸ், என்ன வேல்யூ கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலையும் நான் தீபன்னு கொடுக்குறேன். தீபன்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் என்ட்ரு பண்றேன். எனக்கு கண்டென்ட் ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸாக்ட் அப்படியே வந்துடுது. ஸோ நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தீபனுங்கிற நேமுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு தீபனுங்கிற நேம்ல ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பாருங்க, நான் அதை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணிக்கிறேன். தீபன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். தென் சேவ் பண்ணிக்கிறேன், அதாவது கமிட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ஸ் இருந்தது ட்ரூன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே கேஸ் சென்சிட்டிவ், அதாவது கண்டென்ட் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா கேஸ் சென்சிட்டிவாக ஒர்க் ஆகும். அங்கே என்ன எக்ஸாக்ட் வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவை இங்கே கொடுத்தாதான் உங்களுக்கு உங்களோட கண்டிஷன் ஒர்க் ஆகும். நான் இன்னொரு சாம்பிள் வேணா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தீபன் எடுத்துறேன். தீபன் கருப்பையான் இருக்கு. ஸோ கருப்பையாவை மட்டும் நான் கொடுத்தேன்னா கருப்பையான்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருப்பையா அப்படி தீபன் கருப்பையா அப்படிங்கிறது நம்மளுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. வேற எங்க கருப்பையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகானந்தம் கருப்பையா அப்படிங்கிறதுக்குள்ள ட்ரூன்னு வந்திருக்கு. ராஜு கருப்பையா அப்படிங்கிறதுக்குள்ள ட்ரூன்னு வந்திருக்கு. ராதிகா கருப்பையா அப்படிங்கிறதுக்குள்ள ட்ரூன்னு வந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் கருப்பையா அப்படிங்கிற நேம் இருக்கோ அங்கெல்லாம் ட்ரூ அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இதுல இந்த கேய நான் ஸ்மால் ஆக்குனேன்னா ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு இருக்கிற இந்த தீபன் கருப்பையா ஃபால்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபால்ஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருகானந்தம் கருப்பையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இதை இங்கே போயிட்டு ஒன்ஸ் கேப்ஸா மாத்தினேன்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு கண்டென்ட் ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸாக்ட் வந்து ஒரு பக்கா கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அங்கே என்ன எக்ஸாக்ட் வேல்யூ எப்படி இருக்குதோ அதே வேல்யூவை அப்படியே கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு கண்டென்ட் ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸாக்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்ஸ் மாத்திட்டேன். இப்போ நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கண்டென்ட் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். தென் கண்டென்ட் ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸாக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.